என் மக்களுடைய உரிமைகளை பறிகொடுத்துத்தான் இந்த பதவியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். சட்டமன்றத்திற்கு வெளியில போராடணும், சட்டமன்றத்திற்கு உள்ள போராடணும், வெளிநடப்பு பண்றோம். கல்வித்துறையுடைய மந்திரி, சென்னை மாநகரத்துடைய கமிஷனர், டெப்டி கமிஷனர் ஆஃப் அண்ணா நகர், இத்தனை பேரிடத்திலே உதவி கேட்டுத்தான் என் மகனை அந்த பள்ளியிலே சேர்த்திருக்கிறேன். இதுதான் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அல்லது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள்ளாகவோ இந்த குரலை வலிமையாக உயர்த்தி பிடிப்போம். குடியரசுத் தலைவருடைய தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை யாருக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியிலே 1008 சிக்கல்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த வேஷ்டியோட கட்டக்கூடாதுவான், இனிமேல் பைஜாமா வேற ஏதாவது வடநாட்டு தூடை தான் போடணும்பா. எழுச்சி என்பதும் போராட்டங்கள் என்பதும் ஒருவர் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை. தன்னுடைய தார்மீக உரிமைகளும் தன்னுடைய சுயமரியாதைகளும் தாக்கப்படுகின்ற பொழுது, மறுக்கப்படுகின்ற பொழுது அதை உடைத்தெறிந்து இழத்தறிந்தவன் தான் தமிழன் என்பதை இந்த மண் எத்தனையோ முறை பறைசாற்றி இருக்கிறது. அந்த வகையிலே எத்தனை சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் இந்திய அரசியல் சாசனம் என்பது என்ன? ஒட்டுமொத்தமாக ஒரு வரியில் ஒரு மக்களுக்கு பிடிக்காத, உடன்பாடு இல்லாத ஒரு சட்டம் ஒன்று வந்தால் அந்த மக்களுக்கு அது தேவையில்லை என்று சொல்லப்பட்டால் அது நீக்கப்பட வேண்டும். இதுதான் ஜனநாயகம். இதைத்தான் நீ சாப்பிட வேண்டும், இதைத்தான் நீ செய்ய வேண்டும், இதைத்தான் நீ படிக்க வேண்டும் என்று திணிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இது தனி மனித உரிமையிலே தனி மனிதனுடைய உரிமையை தடுக்கின்ற ஒன்று என்பதுதான் உண்மை. ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு சமுதாயம் சார்ந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனாலும் இந்த சமுதாயம் என்பது எங்கே இருக்கிறது? என் மொழி சார்ந்துதான் இருக்கிறது. அந்த மொழியும் அந்த மொழி சார்ந்த மக்களும் அந்த மொழி சார்ந்த மக்களுடைய அடுத்த சந்ததிகளும் கல்வி ரீதியாக ஒரு உயர்ந்த படிப்பை படிக்கக்கூடிய ஒரு நிலையை புறந்தள்ளுகிறது இந்த மத்திய அரசு என்று சொன்னால் அதை எதிர்த்து எந்த நிலையிலும் நாங்கள் எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இந்த இடத்திலே நான் உங்களில் ஒருவனாக என்னுடைய உணர்வை பதிவு செய்கிறேன். ஆகவே இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவி என்பது நான் தனியாக எங்கோ சென்று படித்துவிட்டு வாங்கியது அல்ல. இது மக்களாகிய மக்கள் எனக்கு கொடுத்தது. இன்றைக்கு டெல்லியிலே இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் படிக்கின்ற விதத்திற்கும் அவனுடைய பார்வைக்கும் அவனுடைய வாழ் சூழலுக்கும் என்னை தேர்ந்தெடுத்த திருவாரணை தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய நிலையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். திருவாரணை தொகுதி என்பது தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய தொகுதிகளில் மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதி. இன்றைக்கு கூட 2 நாட்களாக நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவருடைய தேர்தலிலே உங்களுடைய வாக்குகளை யாருக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியிலே 1008 சிக்கல்கள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசத்திற்கும் என்னுடைய உண்மைக்காக மட்டும்தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தார். அதிலே நான் இறுதி வரை உறுதியாக இருப்பேன் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே தருணத்தில் என் மக்களுடைய உரிமைகளை பறிகொடுத்துத்தான் இந்த பதவியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை வந்தால் அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். இதை மேடைக்காகவோ உங்களுக்காகவோ சொல்வதற்காக வரவில்லை. என்னை பொறுத்தவரை இந்த சென்னைக்கு நான் வந்தது வயிற்று பிழைப்பு தேடி வந்தவன் தான். நான் செய்யாத வேலைகளே கிடையாது. இந்த சென்னையில் 33 ஆண்டு காலங்கள் இந்த சென்னையிலே வாழ்ந்திருக்கிறேன். நான் பிறந்தது ஒரு ஊராக இருந்தாலும் என்னுடைய அன்னை, முதல் அன்னை என்னை பெற்ற என் தாயாக இருந்தாலும் இரண்டாவது அன்னை இந்த சென்னை என்றுதான் என்னுடைய திரைப்படத்திலே கூட வரிகளை பதிவு செய்திருக்கிறேன். அந்த விதத்திலே நிச்சயமாக இங்கே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு கள போராட்டமாக இருந்தாலும் எதிர்காலையுடைய சந்ததிகள் இந்த இடத்திலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நான் விடைபெற விரும்புகிறேன். சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. அதாவது நான் இன்றைக்கு நடிகர் கருணாஸ், நான் இன்றைக்கு ஒரு தயாரிப்பாளர் கருணாஸ், நான் ஒரு விநியோகஸ்தர் கருணாஸ், நான் ஒரு பாடகர் கருணாஸ், நான் ஒரு இசையமைப்பாளர், இப்படி எனக்கு பல முகங்கள் கலைத்துறை சார்ந்தே இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து நான் ஒரு நகைச்சுவை நடிகன் கருணாஸ், ஒரு கதையின் நாயகன் கருணாஸ், இப்படி எனக்கு இருந்த முகங்களை தாண்டி இன்றைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கருணாஸ். என்னுடைய மகன் சென்னையிலே ஒரு பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படித்தான். அவன் வாங்கிய மதிப்பெண் 8.7 பாயிண்ட்ஸ். 10 மதிப்பெண்ணுக்கு 8.7 வாங்கினான். அந்த பள்ளியிலே அவன் 10ஆம் வகுப்பு படித்த பொழுது தலைமை ஆசிரியர் அவர்கள் அவனை தமிழ்நாடு பிலோ 14 இயர்ஸ் ஹேண்ட்பால் டீமுடைய கேப்டனாக இருந்தான்.
ஆகவே பல ஊர்களுக்கு சென்று விளையாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் அவனை அனுப்பிய பொழுது நான் அந்த தலைமை ஆசிரியர் இடத்திலே கேட்டேன், இப்படி அடிக்கடி அவனை வெளியூருக்கு அழைத்து செல்கிறீர்களே, நாளைக்கு அவன் மதிப்பெண் குறைந்தால் என்ன செய்வது என்று கேட்டேன். அதற்கு அந்த அம்மையார் சொன்னார், அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய மகன் எங்கள் பள்ளிக்காக விளையாட சென்று தமிழ்நாடு அளவிலே நடந்த மாநில அளவிலே நடந்த போட்டியிலே அசாம் மாநிலத்தை வென்று தமிழ்நாட்டுக்கு பரிசு வாங்கி கொடுத்திருக்கிறான். அடுத்ததாக பள்ளியில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சி, ஆடல் பாடல் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து பரிசு வாங்கி கொடுத்திருக்கிறான். ஆகவே அவனுக்கு நாங்கள் தனியாக ஒரு மதிப்பெண் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இறுதியாக என்ன சொன்னார்கள், 8.7 என்பது பற்றாது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே about 10 இருக்க 10க்கு 10 வாங்கியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 9.7க்கு எங்களால் கொடுக்க முடியவில்லை. ஆகவே உங்களுடைய பையனுக்கு எங்கள் பள்ளியிலே இடமில்லை என்று சொன்னார்கள். எனக்கே இந்த நிலை நன்றாக இதைவிட வேறு எடுத்துக்காட்டு தேவையில்லை என்று நினைக்கிறேன். என் நிலை இது. இதிலே உண்மை என்னவென்று சொன்னால், நான் இதுவரை அவன் பிறந்திலிருந்து எந்த பள்ளி, எதில் படிக்கிறான், எங்கு செல்கிறான், யார் அழைத்து செல்கிறான் கூட நான் கவனித்தது கிடையாது. எல்லாம் என் மனைவிதான். இறுதியாக என்னுடைய மனைவி ஆக்ரோஷம் அடைந்து, எனக்கு அந்த பள்ளியிலே இடம் கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய சுயமரியாதைக்கு அவமானம், எனக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் எப்படி நீ போராட்டம் எதற்கு நான் தனியால் போய் என்ன போராட்டம் நடத்துறது? இது பிரச்சனை. அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சியாளர், கல்வித்துறையினுடைய இயக்குனர், கல்வித்துறையினுடைய மந்திரி, சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனர், தி டெப்டி கமிஷனர் ஆஃப் அண்ணா நகர், இத்தனை பேரிடத்திலே உதவி கேட்டுத்தான் என் மகனை அந்த பள்ளியிலே சேர்த்திருக்கிறேன். இதுதான் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை. அது ஒன்றும் பெரிய கோடீஸ்வரர்கள் படிக்கக்கூடிய பள்ளி அல்ல. என் குழந்தையை ரூட்ஸ் என்ற ஒரு கான்வென்ட்டிலே சேர்த்தேன். முதல் பர்த்டேக்கு அவர்கள் லீ மெரிடியனுக்கு அழைத்தான். எல்கேஜி யூகேஜியிலே முதல் பிறந்த நாளைக்கு லீ மெரிடியன், இரண்டாவது பிறந்த நாள் பீச் ஹவுஸ். இவன் எப்படி எதிர்காலத்திலே சக மக்களோடு சக மாணவர்களோடு வாழ்வான் என்ற ஐயப்பாட்டிலே தான் அவனை எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு சாதாரண பள்ளியிலே சேர்த்தேன். இதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. ஆகவே இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய உரிமைகளுக்காக மத்திய அரசு அல்ல, உலகமே சேர்ந்து ஒன்றுபட்டாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து, இந்த மொழி என்பது, இந்த தமிழ் மொழி என்பது யூரோப்பிலே இருந்து இங்கே மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு வந்த ஒருவர் தமிழை படித்து வீரமா முனிவர் என்று கவிஞனானார் என்பது மட்டும்தான் வரலாறு. பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்டவன் தமிழகத்திற்கு வந்து தமிழை படித்து தமிழனுடைய புலவனாக மாறினான். அவருக்கு இந்த மெரினா கடற்கரையிலே சிலை இருக்கிறது. ஆகவே என் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் ஒப்பற்ற மொழி, என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி என்பதை உறுதியளித்து இந்த போராட்டம் வெற்றியடைவதற்கு என்றும் உங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக நான் இருப்பேன். விடுதலை சிறுத்தைகள் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, மறுமலர்ச்சி திமுக இல்லை. இவர்களெல்லாம் இல்லாத ஒரு குறையை போக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு மாற்று குரல்களை நான் சட்டமன்றத்தில் எழுப்பி வருவதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது அந்த குரலுக்கு வலிமை சேர்க்கும் விதத்தில் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் இணைந்து தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்கள், மாநில உரிமைகள், சமூக நீதி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம் ஆகிய தத்துவங்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய குரலை நாங்கள் சட்டமன்றத்தில் சமரசம் இல்லாமல் உயர்த்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நீட் தேர்வு தொடர்பாக 2 முறை ஆழமான விவாதங்களை நான் சட்டமன்றத்தில் உருவாக்கி தெளிவான கருத்துக்களை நான் அங்கே எடுத்து வைத்திருக்கின்றேன். அந்த கருத்துக்களை நான் யாரோடு பகிர்ந்து கொண்டேன் என்று சொன்னால், பெருமரியாதைக்குரிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திரன் அவர்களோடு தான் நான் பகிர்ந்து கொண்டு அந்த கருத்துக்களை எல்லாம் சட்டமன்றத்தில் நான் எடுத்து வைத்தேன். நான் பேசுவது தெரிந்து முன்கூட்டியே அவர் விடுதிக்கு வந்து விடுவார். விடுதியிலே வந்து எனக்கு வகுப்பெடுப்பார். இதை நான் வெளிப்படையாக சொல்வதிலே நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவருடைய வகுப்பை உள்வாங்கி கொண்டு சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய பணியை நான் செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் இன்று இதை களத்திலே விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்முடைய பொதுப்பள்ளிக்கான இந்த மாநில மேடை ஒரு மிகப்பெரிய ஒரு களத்துக்கான தொடக்கத்தை இங்கே உருவாக்கி இருக்கிறது. ஒரு விஷயத்திலே நாங்கள் ஆணித்தரமாக நானும் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் இருக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் பறிபோய்விடக்கூடாது, சமூக நீதியுடைய அடித்தளங்கள் ஆட்டம் காணப்பட்டுவிடக்கூடாது, மதச்சார்பின்மை பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய கல்வி உரிமைகளும் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்றோம்.
பேசுவதற்கு பல தலைவர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்களும் இன்று சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய விவாதம் நடைபெறவிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் அங்கே பேசவிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் அங்கு இல்லாமல் இருந்தால் அதுக்கு வேறு விதமான ஒரு வண்ணம் பூசப்பட்டு விடக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கு, சமூக நீதியை காப்பதற்கு, ஜனநாயக தத்துவங்களை காப்பதற்கு யார் யாரெல்லாம் கை கொடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரோடு நாம் கை கொடுக்க வேண்டும். இதில் அரசியல் பேதம் பார்க்கக்கூடாது என்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எந்த வண்ணத்தை யார் பூசினாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் ஒரு சாபக்கேடு இருக்கிறது. பல்வேறு கட்சி தலைவர்கள் வெவ்வேறு கூட்டணியில் இருந்தாலும் ஒரு மேடையில் வந்துவிட்டால் அன்று இரவு என்ன நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக கூட்டணி மாறிவிடுகிறார்களோ, புதிய அணி உருவாகிறதோ தமிழ்நாட்டிலே என்ற ஒரு மோசமான விவாதத்தை தொடங்கி வைத்து விடுகிறார்கள். இது ஆரோக்கியமானது அல்ல. வட இந்தியாவில் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே சந்தித்து பேசுகிறார்கள். அன்று மாலை நடைபெறக்கூடிய பொது நிகழ்வுகளை பங்கேற்றுக் கொள்கிறார்கள். அது ஒரு தவறான ஒன்றாக பார்க்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் தான் வெவ்வேறு அணியில் இருப்பவர்கள் பரஸ்பரம் கைகுலுக்கி கொண்டாலோ, ஒரு பொது மேடையிலே மக்கள் நலனுக்காக சேர்ந்து விட்டாலோ கூட்டணி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, அணியில் ஆட்டம் கண்டுவிட்டது, கூட்டணியிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருவரை இப்படி பேசுகின்ற காரணத்தினாலே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பிரிவினைவாதிகள் என்று முத்திரை குத்தலாம். மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு பெயர் இதுவெல்லாம் என்று சொன்னால் அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்ன கருத்தை நானும் வழிமுடிந்து இன்றே நாங்கள் சபாநாயகர் அது குறித்து நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அல்லது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள்ளாகவோ இந்த குரலை வலிமையாக உயர்த்தி பிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான பணியை செய்திருக்கக்கூடிய தோழர் பிரின்ஸ் கஜேந்திரன் அவருடைய கரங்களை நாம் எல்லோரும் இணைந்து வலுப்படுத்துவோம். அவரோடு இருக்கக்கூடிய தோழருடைய கரங்களை இணைந்து வலிமைப்படுத்தி இதை ஜல்லிக்கட்டை போல பொதுமைப்படுத்திய ஒரு போராட்டமாக முன்னெடுப்போம் என்று கூறி என்னுடைய நல்வாழ்த்துக்களை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எப்படி ஜல்லிக்கட்டில் தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமையை மீட்டெடுப்பதற்காக நாம் அங்கெங்கனாதபடி சின்ன சின்ன போராட்டங்களாக அது வடிவெடுத்து அது உலகமே வியந்து பார்க்கிற மிகப்பெரிய போராட்டத்தை 21ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய மக்கள் திரளை தாய் தமிழ்நாட்டிலே நடத்தி மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே நாளில் அந்த சட்டத்திற்கு அங்கீகாரத்தை தந்து இன்று அந்த மாடுபிடி விளையாட்டுக்கு, மஞ்சு விரட்டுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு உரிமையை மீட்டெடுத்தோமோ அதை விட இன்னும் அதே அளவு 100 விழுக்காடு இந்த மாணவ செல்வங்களினுடைய, தமிழ்நாட்டு மாணவ குழந்தைகளினுடைய மருத்துவ படிப்புக்கான இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாட்டிற்கு நீட் தேவை இல்லை என்பதை உடனடியாக நாம் மிக வலிமையாக நாடு முழுக்க மக்கள் இயக்கத்தை நடத்தி கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே பெற்றவர்களிடத்திலே எடுத்து பேசி இந்த பொது மேடைக்கான இந்த இயக்கம் அருமையண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஏற்கனவே களமாடி வருகிறார். இன்னமும் அது இன்னும் நாடு முழுக்க, மாநிலம் முழுக்க தொடர்ந்து இந்த பரப்புரையை முன்னெடுத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய பேராதரவையும் பெற்று பள்ளி குழந்தைகளை ஈண்டெடுத்த நம்முடைய பெற்றோர்களுடைய கனவாக இருக்கிற மாணவர்களுடைய இந்த மருத்துவ படிப்புக்கான கனவை தகர்த்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை மிக வலிமையாக அழுத்தம் தந்து அந்த உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஓராண்டாக இதை பற்றி சிந்திச்சோம், பேசிச்சோம். எத்தனை பெற்றவர்களை வளர்த்துட்டு குழந்தைகளை கொண்டுட்டு போய் ஹாஸ்டலில் வச்சு அவங்கள தனியாக அவங்களுக்கு பயிற்சி தருவதற்காகவே 2 பேர் 3 பேர் அவங்களுக்கு உணவு சமைத்து போட்டு 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க குழந்தைய. 20 மணி நேரம் படிக்கிற குழந்தைய எங்கள் மேற்கு மண்டலத்திலாம் பாவமாக இருக்கும். பல்வேறு குடும்பங்கள் இதனால் மிகப்பெரிய சோகத்துக்கு ஆளாயிருக்காங்க. அந்த குழந்தைகளும் ஆரோக்கியத்தை இழந்து, குடும்பம் ஆரோக்கியத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, சில பேர் தற்கொலையெல்லாம் பண்ணுகிற அளவுக்கு ஆயிருக்கு. இந்த மருத்துவ படிப்பின்வாத அந்த மோகம். இப்போ கூட இன்னும் ஆர்வ நண்பர் சொன்னார், கட்டாப்பில் 199 மதிப்பெண்களை பெற்றிருக்கிற என் அன்பு மகள் இப்பொழுது இந்த நீட் தேர்வில் 250 மார்க்கை மதிப்பெண்ணைத்தான் பெற்றார். 100க்கு அது பொறியியலுக்கு வரும்னு நம்ம இதே நான் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் வரும். இனிமேல் நம்ம வேறு தமிழ் மொழியே பேசக்கூடாது, ஹிந்தி தான் பேசணும்பா. ஒரே தேர்வு தான், எல்லாத்துக்கும் மாநிலம் தான். மாநில மத்திய கல்வி வாரி என்ன சொல்லுதோ அதுதான், அதனுடைய பாடத்திட்டம் தான். தமிழ்நாட்டில் இந்த வேஷ்டியோட கட்டக்கூடாதுன்றான். இனிமேல் பைஜாமா வேற ஏதாவது வடநாட்டு தூடை தான் போடணும்பா.
எல்லாரும் நீ வேணும் ஹிந்தி பேசணும், சமஸ்கிருதம் பேசணும், வேஷ்டி கட்டக்கூடாது, கிராப் வெட்டக்கூடாது, காதில் கடுக்கு போட்டுக்கணும், குடும்பம் வச்சுக்கணும், கையில் கமண்டலம் வச்சுக்கணும், அப்படியெல்லாம் நீ எல்லாம் நாட்டு பூரா சுருமையாக சட்டம் போடுறான். இனிமேல் மாடு வளர்த்தக்கூடாது, ஆடு வளர்த்தக்கூடாது, கோழி வளர்த்தக்கூடாது, மீன் வளர்த்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எல்லாரும் நம்ம என்ன சாப்பிடணும்னா அப்புறம் அவன் தான் தீர்மானிப்பான். இந்த நிலையை மாற்றுவதற்கு நம்ம தமிழ்நாட்டில் அவன் ஏற்கனவே தமிழ்நாட்டை இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாகவே கருதுவதில்லை. முடிஞ்ச வரைக்கும் இதை அடக்கி ஒடுக்கி ஆதிக்கத்தை, கலாச்சார பண்பாட்டு திணிப்பை, கல்வி உரிமை திணிப்பை, எல்லா விதமான வாழ்வுரிமையை பறித்து காவேரி, முல்லை பெரியாறு, நீட்டு, இது எத்தனை வகையில் நம்மை பறிக்கணுமோ அத்தனையும் பறிக்கிறான். 7 தமிழர்கள் விடுதலை செய்யணும்னு சொன்னால் உடனடியாக ஒரு பெட்டிஷனை போட்டு நிறுத்தி வச்சிடறான். 26 வருஷம் பேரறிவாளன் சிறையில் இருக்காரு. ஒரு நாள் விடுப்பு கேட்டு நாங்களும் சட்டமன்றத்திற்கு வெளியில் போராடணும், சட்டமன்றத்திற்கு உள்ளே போராடணும், வெளிநடப்பு பண்ணுறோம். ஒரு நாள் பேரறிவாளன் வீட்டுக்கு போய் வயது முதிர்ந்த தாயையும் தந்தையும் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற தாயை தந்தை பார்த்து வீட்டில் நலம் உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து ஆறுதல் சொல்கிற அந்த உயிருக்கு போராடுகிற தாய் தந்தையை பார்க்க கூட அனுமதிக்காத அளவிற்கு ஒரு பாசிச மனப்பாக்கோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிலையெல்லாம் மாற்றி இந்த தமிழ்நாட்டினுடைய எல்லா வகையான உரிமைகளையும் பெறுவதற்காக, குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய இந்த மருத்துவ படிப்புக்கான இந்த உரிமையை பெறுவதற்கு என் ஆருயிர் உறவுகளை இன்று எடுத்திருக்கிற இந்த ஒரு நாள் அடையாள பட்டினி போராட்டம் தொடர்ந்து நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்து சட்டமன்றத்திற்குள்ளே இன்று கூட நாங்கள் நாளை காலையே கூட அவசர முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நானும் என் ஆருயிர் சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாசும் தமிமுன் அன்சாரி அவர்களும் இன்றே சட்டமன்ற பேரவைத் தலைவரை சந்தித்து நாளையே அவசர முக்கியத்துவம் தர கவனத்தை மீண்டும் ஈர்க்கிற ஒரு பொறுப்போடு அந்த அதையும் சட்டமன்றத்திற்குள்ளே நான் இந்த குரலை வலிமைப்படுத்துகிறோம். பொது வழியிலையும் மக்களோடு மக்களாக இணைந்து மக்களின் போராட்டத்தை, கோரிக்கையினுடைய அந்த வலிமைப்படுத்துவதற்காகவும் நம்ம வெளியிலையும் உங்களோட நான் இணைந்து பணியாற்றுவேன் உறுதியை தந்து போராட்டம் வெற்றி பெற இணைந்து பணியாற்றுவோம்.